மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் திடீர் மோதல். திமுகவிலும் அப்பா மகன் சண்டை. பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் போல திமுகவிலும் இப்போது தந்தை மகனுக்கு இடையே மோதல் ஏற்பட்டு உள்ளது. இது பற்றிய விரிவான செய்தியை இப்போது பார்க்கலாம். திமுக தரப்பில் உதயநிதி ஸ்டாலின், அதிமுக தரப்பில் மிதுன், மதிமுக தரப்பில் துரை வைகோ, பாமக சார்பில் அன்புமணி என தமிழகத்தில் வாரிசு அரசியல் தொடர்கிறது. இதில் சமீப காலமாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கும் அவரது மகன் துரை வைகோவுக்கும் ஒத்துப்போவதில்லை. இருவரும் இரு துருவங்களாக செயல்பட்டு வருகிறார்கள். திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பது வைகோ கருத்தாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பது துரை வைகோவின் கருத்தாக இருக்கிறது. இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி மேலிடத்தை துரை வைகோ தொடர்பு கொண்டு வருகிறார். அதே சமயம் திமுகவுடன் தான் கூட்டணி என்பதில் வைகோ உறுதியாக இருக்கிறார். இதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் மருத்துவர் ராமதாசுக்கும் மருத்துவர் அன்புமணிக்கும் இடையே யார் தலைவர் என்கிற பதவி போட்டி கடுமையான சண்டையில் முடிந்து தற்பொழுது கட்சி இரண்டாக உடையும் சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையில் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்கிற மந்திர சொல்லை கடைபிடித்து வருபவர் உதயநிதி ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின் கிழித்த கோட்டை உதயநிதி ஸ்டாலின் எந்த காரணம் கொண்டும் தாண்டுவதில்லை. இந்த நிலையில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் தொகுதி உடன்பாடு தொடர்பாக தந்தை மகன் ஆகியோருக்கு இடையே புதிய மோதல் வெடித்து இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையில் தன்னை சார்ந்திருக்கும் இளைஞர் அணி நிர்வாகிகளுக்கு இந்த முறை கூடுதல் சீட்டு பெற்றுத்தர வேண்டும் என்கிற முடிவில் இருக்கிறார். தன்னை சார்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் இருந்தால்தான் எதிர்காலத்தில் தன்னால் அரசியல் நடத்த முடியும் என்று கருதுகிறார் உதயநிதி ஸ்டாலின். இதேபோல தனது அடுத்த வாரிசாக முதலமைச்சர் பதவியை எட்டி பிடிக்க வேண்டும் என்பதில் மு.க. ஸ்டாலினும் உறுதியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது திமுக வேட்பாளர்கள் தேர்வு நடைபெற்று வருகிறது. முதல் கட்ட ஆலோசனையில் இன்னும் யாருக்கும் உத்தரவாதம் தரப்படவில்லை. ஒவ்வொரு தொகுதிக்கும் 5 பேர் தேர்வு செய்யப்பட்டு அது குறித்து ஆலோசனை செய்து வருகிறார்கள். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இளைஞர் அணியை சேர்ந்தவர்களுக்கு 60 தொகுதிகளை ஒதுக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லாத போதிலும் அவர்களுக்கு 20 தொகுதிகள் வேண்டுமானால் ஒதுக்கி தரலாம் என்கிற முடிவில் இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். கட்சியில் ஏற்கனவே பிரபலமானவர்கள் மற்றும் தனக்கு நெருக்கமானவர்கள் சிறப்பாக செயலாற்றிய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் ஆகியோருக்கு இந்த முறை எம்எல்ஏ சீட்டு வழங்க வேண்டும் என திட்டமிட்டு இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதே சமயம் இந்த முறை அதிக தொகுதிகளை கேட்டு வாங்குங்கள் என உதயநிதி ஸ்டாலினை தமிழகம் முழுவதும் உள்ள இளைஞர் அணி நிர்வாகிகள் நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக உதயநிதியின் தீவிர ஆதரவாளர்களான சென்னையை சேர்ந்த சிற்றரசு, நாமக்கல்லை சேர்ந்த ராஜேஷ்குமார், தூத்துக்குடியை சேர்ந்த ஜோயல் மற்றும் பிரபு, ராமநாதத்தை சேர்ந்த இன்ப ரகு, நெல்லையை சேர்ந்த அலிப் மீரான், மதுரையை சேர்ந்த நிர்வாகிகள் ராஜா, சவுந்தர் மற்றும் சேலத்தை சேர்ந்த பாபு என ஏராளமான பேர் இந்த முறை தங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இதேபோல திமுக மாணவர் அணியை சேர்ந்த ஏராளமான பேரும் உதயநிதி ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பேசி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்ட போது தன்னுடன் 5 பேருக்கு சீட்டு கேட்ட நிலையில் யாருக்கும் மு.க. ஸ்டாலின் சீட்டு தரவில்லை. அதே போல மாவட்ட செயலாளர் நியமனத்தின் போதும் உதயநிதிக்கு முக்கியத்துவம் தரவில்லை. எதிர்காலத்தில் தலைமை பொறுப்புக்கு தான் வர உள்ளதால் கட்சியில் தனக்கென செல்வாக்கை வலுப்படுத்திக் கொள்ள உதயநிதி ஸ்டாலின் விரும்புகிறார். எனவே தனது தந்தையிடம் 60 தொகுதிகள் கேட்டு போராடி வருகிறார். இதன் முடிவு எப்படி இருக்கும் என்பது போக போகத்தான் தெரியும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.